ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தவிக வேட்பாளர் தமிழ்ச்செல்வியை ஆதரித்து அக்கட்சி ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவை வீழ்த்தும் வலிமை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்றும் அவருக்கு வாக்களிப்பது நோட்டாவுக்கு போடுவதற்கு சமம் என்றும் சாடினார். 10 முறை தோல்வி கண்ட பழனிசாமியால் முடியாது. அவருக்கு ஓட்டு போடுவது நோட்டாவுக்கு போடுவ ஓட்டை போலதான். அது வேஸ்ட். தருமபுரி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை மேற்கொண்ட போது விசிக தொண்டர்கள் பதாகைகளை ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். சமீபத்தில் ஒரு நிகழ்வில் திருமாவளவன் பெயர் அறிவித்த பொழுது பிரேமலதா எழுந்து நிற்காததை சுட்டிக்காட்டி ஏன் எழுந்து நிற்கவில்லை என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை அவர்கள் உயர்த்தி பிடித்தனர். உடனடியாக விசிக மாவட்ட செயலாளர் தலையிட்டதால் பதாகைகளை அகற்றினர். திருச்செந்தூர் தொகுதி பாஜக வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் அதிமுக மாவட்ட செயலாளர் சண்முகநாதனுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணமாலையை அணிவித்தார். 500 ரூபாய் நோட்டுகளால் ஆன இந்த மாலையை அணிவித்தது தேர்தல் விதிமுறை மீறல் என திமுக வழக்கறிஞர் செல்வகுமார் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தகவலை மறைத்தல் மற்றும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் ஏரல் காவல் நிலையத்தில் பாஜக வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி மக்களின் வளர்ச்சிக்காக அனைத்து விதத்திலும் பாடுபடுவேன் என காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்குமரன் தெரிவித்துள்ளார். புலிக்கரை, ராமியம்பட்டி, போமாண்டஅள்ளி, கொரக்கோடஅள்ளி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் ஈஸ்வரன் மல்லசமுத்திரம் ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பனங்காட்டூர் அருகே விவசாய நிலத்தில் இறங்கிய அவர் டிராக்டர் ஓட்டி உழவுப் பணியில் ஈடுபட்டு விவசாயிகளை நிகழ்ச்சியில் ஆழ்த்தினார். தொடர்ந்து திறந்த வேனில் பரப்புரை செய்த ஈஸ்வரன், கடந்த முறையை விட இந்த முறை உதயசூரியன் சின்னத்திற்கு அதிக வாக்குகள் அளித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெரிய காஞ்சிபுரம் சாலை தெருவில் தனியார் அறக்கட்டளை சார்பில் அமைக்கப்பட்ட கோடைக்கால தண்ணீர் பந்தலை அவர் திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு மோர், இளநீர் மற்றும் பழங்களை வழங்கிய அவர் பின்னர் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் குறைதீர் கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை எவ்வித குற்ற சம்பவங்களும் இன்றி அமைதியாக நடத்திய காவல் அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்து பாராட்டினர். தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் திருநள்ளாறு கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் பார்க்கிங் கட்டணம் என்ற பெயரில் அடாவடி வசூல் நடைபெறுவதாக இந்து முன்னணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. பிரதான சாலைகளை மறித்து கூடுதல் பணம் வசூலிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என SP பழனிவேல் உறுதியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் முத்தடகுப்பட்டியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன், காங்கிரஸ் கட்சி கோடீஸ்வரர்களால் நிறைந்தது என்றும் அதிமுக மட்டுமே சாமானியர்களுக்கான கட்சி என்றும் கூறினார். காங்கிரஸ் மற்ற கட்சி, இது ஏழைகள் இருக்கிறது அதிமுக. அதுக்கு அவர் அண்ணா வந்ததுக்கு பிறகு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் மதிவேந்தன் 2வது நாளாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டு குடிநீர் திட்டம், புதிய பேருந்து நிலையம் மற்றும் டைடல் பார்க் உள்ளிட்ட ராசிபுரம் நகரில் நிறைவேற்றப்பட்ட வளர்ச்சித் திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்த அவர், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார்.